முதல்வர் அருகில் இருந்து ஆலோசனை சொல்கிறபோது ஜோதிடர்களாக இருப்பதைக் காட்டிலும் மக்கள் மனதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், மக்களை மதித்தவர்களாக இருக்க வேண்டும் என மன்னார்குடி அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் துரை அருள்ராஜன், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் வனிதா அருள்ராஜன் ஆகியோரது இல்லத்திற்கு வருகை தந்தார். கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் தா. லெனின், மாநில குழு உறுப்பினர் உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த நிபந்தனை இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்துள்ளது. இதன் மூலம் மற்றொரு தேர்தல் தடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுநர் தலையீடு, ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயக கடமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்துள்ளது. நிபந்தனை என்றாலும் கூட ஏழை விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புற மக்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோர் கோரிக்கைதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஒரு சிலர் கூறுவது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு குடைச்சலாக இருக்கும் என கூறி வருகிறார்கள். 3 ஆண்டுகளில் நாங்கள் எந்த தவறுகளையும் செய்ததில்லை. எனவே சில அறிஞர்கள், அறிவு சிறந்தவர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவு என்பது குடைச்சலாகவே இருக்கும் என்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினர் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். தமிழக அரசு மதுபான கடையை குறிப்பிட்ட இடங்களில் மூடியுள்ளது. அதே நேரத்தில் அந்த ஊழியர்களின் வாழ்க்கை இருக்கிறது. அதை பற்றியும் தமிழக அரசு சிந்திக்க வேண்டும். அரசு தற்போது ஜோதிடரை அரசு பணியில் அமர்த்தியுள்ளது. எந்த மதத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பு அல்ல, ஒரு உயர் பொறுப்பு. முதல்வர் அருகில் இருந்து ஆலோசனை சொல்கிறபோது ஜோதிடர்களாக இருப்பதைக் காட்டிலும் மக்கள் மனதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், மக்களை மதித்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அங்கம் வகுக்கிற அதிமுக, திமுக ஆட்சியில் இருக்குமே தவிர நாங்கள் இதுவரையிலும் அந்த இடத்திற்கு வந்ததில்லை. அதிமுக, திமுக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காரணத்தினால்தான் மாற்றத்தை மக்கள் விரும்பியுள்ளனர். சகோதரர் டிடிவி தினகரன் அவர் அருகில் இருக்கும் மூத்த கட்சித் தலைவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி பணம் பெற்று இருப்பதாக டிடிவி தினகரன் கூறி வருகிறார். நான் உங்கள் மத்தியில் நின்று பேசுகிறேன். யாராவது சொல்லச் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிமுக, திமுக ஆட்சியில் என்னை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களின் நலனுக்காக வந்திருக்கிறோமே தவிர எங்களுடைய சொந்த நலனுக்காக இதுவரையிலும் நாங்கள் வந்ததில்லை. அதிமுகவில் 2 அணிகளை எப்படி பார்க்கிறீங்க என்ற கேள்விக்கு நாளை 4ஐயும் சேர்த்து பார்க்கலாம், அதை முழுமையாக பார்க்கலாம் என தெரிவித்தார். மக்கள் எதை முன்மொழிந்தார்களோ அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழிமொழிந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒன்று, இதன் மூலம் இன்னொரு தேர்தல் தடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் தலையீடுகள், ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜனநாயக கடமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். நிபந்தனை என்றாலும் கூட தொழிலாளர்கள், ஏழைகள், கிராமப்புற மக்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், தெருக்கூட்டுகிற எளிய மக்களின் கோரிக்கைகள், விவசாயிகளின் கோரிக்கைகள், இதானே எங்கள் கோரிக்கையாக இருக்க முடியும். எனவே அது அரசியலில் அழுத்தமோ முன் நிபந்தனையோ இல்லை சிலர் சொல்வது போல் குடைச்சலாக இருக்காது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவு என்பது குடைச்சலாக இருக்கும் என்கிறார். நாங்கள் எதை குடைந்தோம்? இந்த 100 ஆண்டுகளில் அவ்வாறு எந்த தீங்கு நாங்கள் இழைக்கவில்லை. எனவே சில அறிஞர்கள், அறிவு சிறந்தவர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவு என்பது குடைச்சலாக இருக்கும் என்கிறார்கள். நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். எனவே எந்த தனிப்பட்ட விருப்பம் எங்களுக்கு இல்லை, விருப்பங்களும் எங்களுக்கு இல்லை. இப்போ டாஸ்மார்க் அந்த இடங்களை, கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்களை அவர்கள் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கோயில்கள் இருக்கிற இடங்களில் அதை நீக்க வேண்டும் என்பது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஊழியர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அது பற்றியும் சிந்திங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசு ஜோதிடர் ஒருவரை நியமிக்கிற போது எந்த மதத்தின் மீது நமக்கு வெறுப்பு அல்ல. ஆனால் ஒரு உயர் பொறுப்பில் முதல்வருக்கு அருகில் இருந்து சில ஆலோசனைகளை சொல்கிறவர்கள் ஜோதிடர்களாக இருப்பதை காட்டிலும் மக்கள் மனங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், மக்களை தெரிந்தவர்களாக, மக்களை படித்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்போதுமே ஆட்சியில் இருந்ததில்லை. 100 ஆண்டு கால கட்சி, நாட்டு விடுதலைக்காக போராடி இருக்கிறோம், தடைக்குள்ளாகி இருக்கிறோம், அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறோம். தேர்தலில் நாங்கள் எப்பொழுதும் தோற்று கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அங்கம் பெறுகிற அணி சமயத்தில் திமுக, அதிமுக என்று வெற்றி பெறுமே தவிர
இன்னும் நாங்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை. ஒன்று. திமுக அதிமுக நீண்ட காலம் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கக்கூடும். எது எப்படியோ மக்கள் அளித்த தீர்ப்பை கம்யூனிஸ்டுகள் மதித்து ஏற்கிறோம், அவ்வளவுதான். சகோதரர் டிடிவி தினகரன் அவர் அருகில் இருக்கிற கொஞ்சம் மூத்த அவர் கட்சி தலைவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் கூட பணம் பெற்றிருப்பதாக அவர் சொல்கிறார். இதோ நான் உங்கள் மத்தியில் நின்று பேசுகிறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் என்னை போன்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எதற்காக வந்திருப்போமா? மக்கள் கோரிக்கை தான், தொழிலாளர்கள் கோரிக்கை, ஏழைகளின் கோரிக்கைகளுக்காக நாங்கள் வந்திருப்போமே தவிர எங்கள் சொந்த நலனுக்காக எப்பொழுதுமே வந்ததில்லை. நாளையும் சேர்த்து பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். சொல்லுங்கள்.